வணக்கம். நேற்று தேனியில நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த கூட்டத்துல மேடையில பேசிட்டு இருக்கும்போது சில சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. என்னன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாரு, திமுகவை விமர்சித்து பேசிட்டு இருக்காரு, அப்புறம் அதிமுகவை விமர்சித்து பேசிட்டு இருந்தாரு. எல்லா கட்சிகளையும் பிஜேபி, காங்கிரஸ் எல்லா கட்சிகளையுமே விமர்சித்து அவர் பேசிட்டு இருந்தாரு அந்த கூட்டத்துல. அப்போ தமிழக வெற்றி கழகத்தையும், அதாவது தற்கூரி விஜய் அவர்களுடைய கட்சி இருக்கு இல்லையா, அந்த டிவிக்கு நாத்தம் முடிச்ச நாரி போன கட்சி இருக்கு இல்லையா, ஓடுகாலி கட்சி டிவிக்கு, அந்த கட்சியையும் பத்தி அவர் விமர்சித்து பேசிட்டு இருந்தாரு. அரசியல் தெளிவற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆண்மை இருந்தா, ஆளுமை தன்மை இருந்தா, இதே இடத்துல நாளைக்கு கூட்டம் போட்டு உங்களுடைய விஜய் என்ன புடுங்கி நட்டாரு சொல்லு சொல்றா. என்ன விட்டா நான் பாட்டுல டீசெண்டா பேசிட்டு போயிருவேன். நீ சீண்டுன்னு வை, நான் 7 மடங்கு ஏறி அடிப்பேன். உனக்கு தலைவன் ஓடுகாலி விஜய், எனக்கு தலைவன் பிரபாகரன். இப்படி சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து பேசிட்டு இருக்கும்போது, விஜய் அவர்களை விமர்சித்து பேசிட்டு இருக்கும்போது, அந்த தற்கூரி கூட்டங்கள் அங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்குது, சலசலப்பை ஏற்படுத்திருக்கிறாங்க. என்னமோ சண்டைக்கு வர்ற மாதிரி சும்மா அவங்க வாய்ச்சாவிடாரு தானே, வேற என்ன இருக்குது அவங்ககிட்ட, தற்கூரி கூட்டத்துக்கிட்ட, தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட. அப்போ அவனு கத்திருக்காங்க. அப்போ அங்க கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்த அந்த பசங்க எல்லாரும் போயிட்டு அங்க என்ன பிரச்சனையாதுன்னு, அப்புறம் போலீஸ்காரங்களும் கொஞ்சம் பேசி எடுத்து, கொஞ்சம் ஆட்கள் கூடும்போது, கூட்டம் சேர்ந்த உடனே அந்த தற்கூரி கூட்டங்கள் அந்த கார் எடுத்து பறந்துட்டாங்க. யாரு, விஜயோட தற்கூரி கூட்டம் இருக்கு இல்லையா, எல்லாம் பறந்துட்டாங்க, வண்டி எடுத்து விட்டா போதும் அப்படின்ட்டு. அப்போ இங்க அவங்க சும்மா மிரட்டி பாய்க்கிறாங்க. யார, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை மிரட்டி பாய்க்கிறாங்க. டேய், அதாவது விஜய் கட்சி எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு தெரியும் இல்லையா, ஏசி ரூமுக்குள்ள இருந்துட்டு, அதாவது படம் சினிமாவில் இப்போ விஜய்க்கு ஒரு படம் ஓடலை. எந்த கடைசியா 10-15 படம் எந்த படமும் ஓடலை, எல்லாம் குப்பை. சும்மா ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி ஒரு பாட்டை ஹிட் பண்ணி மக்களை ஏமாத்தி, இத்தனை கோடி வசூலாயிட்டு அத்தனை கோடி வசூலாயிட்டுன்னு ஏமாத்தி ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணி தான் விஜய் முகத்தை காட்டிட்டு இருக்காங்க. மற்றபடி விஜய் படம் ஃபுல்லாவே குப்பை. வந்த படங்கள் எல்லாமே குப்பை படங்கள் தான். அப்போ அந்த படங்கள் ஒண்ணுமே ஓடாத காரணத்தினால விஜய் அவர்கள் கட்சியில தொடங்கி அரசியல்ல சம்பாத்தியம் பண்ணிடலாம், இனி சினிமா வேண்டாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மையில கட்சி தொடங்கப்பட்டதுதான் உங்க தற்கூரி விஜய், சரியா? அப்போ இங்க நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி இலங்கையில 1.5 லட்சம் மக்களை, அப்பாவி மக்களை சுட்டு கொன்னு புதைக்கப்பட்ட போது, கொடுமையாட்டு கொல்லப்பட்ட போது, அந்த மன வலி வேதனையிலிருந்து பிறக்கப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி, சரியா? ஒரு போர்க்களத்துல இருந்து பிறந்ததுதான் நாம் தமிழர் கட்சி. அப்போ அந்த பிள்ளைங்க, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எவ்வளவு வீரியமா இருப்பாங்கன்ட்டு நீங்க நினைச்சு பாருங்க, விஜய் அவர்களுடைய தற்கூரி கூட்டங்களே. அதனால அவங்கிட்ட மோதணும்ட்டு நீங்க முற்படாதீங்க. அது உங்களுக்கு தான் சேதாரமாகும். நீங்க ஒரு அடி அடிச்சா அவங்க 10 அடி அடிப்பாங்க, சரியா? அதனால தேவையில்லாம அவங்கிட்ட மோதிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, வச்சு வெளுத்து விட்டுருவாங்க. அதாவது அண்ணன் சொல்லுவாரு, சீமான் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, என்ன, அதாவது கருத்துக்கு கருத்து பேச தெரியாதவன் அவதூறா தான் கையில எடுப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த தற்கூரி கூட்டங்களுக்கு நம்ம ஒரு கருத்தை முன் வச்சோம்னா அதற்கு பதில் கருத்து சொல்ல தெரியாது. ஏன்னா இருக்காது, அவங்கிட்ட சரக்கு இருக்காது. சட்டிக்குள்ள இருந்தாதுன்னா ஆப்பையில வரும் ஜுவாரு. சட்டிக்குள்ள ஜுவாரு இல்லைன்னா எப்படி ஆப்பையில வரும், கரண்டில வரும்? அப்ப அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம கருத்தை வைக்கும் போது பதில் சொல்ல முடியாம இப்படி சவுண்டு விடுறது. அதனால தேவையில்லாம நாம் தமிழர் கட்சிகிட்ட நீங்க மோதி வம்பா மூக்க உடைச்சிட்டு போகாதீங்க, சரியா? சொங்கி தலைவன் இல்லை உங்களை மாதிரி, விஜய் அவர்களை மாதிரி ஒரு சொங்கி சொறி பிடிச்ச தலைவன் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில இருக்க அந்த தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை அவங்க கையில வச்சிருக்காங்க, சரியா? பிரபாகரன் அவர்களுடைய கால் தூசு கூட பெறமாட்டார் விஜய் அவர்கள். நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடுங்க, சரியா? யாருடா அவங்க தலைவன்? விஜய்லாம் ஒரு தலைவரா? விஜய் ஒரு தலைவனா? அதாவது இந்த உலகத்திலே சொங்கி சொறி மனுஷன் யாரு, அதாவது சோம்பேறி மனுஷன் யாரு அப்படின்னு நம்ம கூகுள்ல தேடி பார்த்தா விஜய் தான் வரும்.
விஜய்ன்னு தான் வருது, வேணா சர்ச் பண்ணி தேடி பாருங்க சரியா, போய் தேடி பாருங்க. இப்படி தேடுங்க. அதாவது இந்த உலகத்திலே சோம்பேறி மனிதன், சொங்கி மனிதன் யார் அப்படின்னு கூகுள்ல தேடுங்க. விஜய் அப்படின்னு விஜய் போட்டோவோட வரும், உங்க விஜய் போட்டோவோட சரியா. அப்படிப்பட்ட ஒரு சொங்கி தலைவனை தான் நீங்க வந்து தேர்ந்தெடுத்து தலையில வச்சு கொண்டாடுறீங்க சரியா. அந்த சொங்கி தலைவன் வந்து 10 நாள் 15 நாளைக்கு ஒருக்கா தான் வெளியே வருவாப்புல. எவனாவது கிறுக்கி எழுதி கொடுப்பாமல பேப்பர், அதை பார்த்துட்டு வாசிட்டு என்ன பேசணுங்கிறதே தெரியாது சொங்கி தலைவன், சோம்பேறி தலைவனுக்கு. அப்போ விஜய் அவர்களை பார்க்க வந்து 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா கரூர்ல. எவ்வளவு பெரிய துயர சம்பவம், துக்க சம்பவம். இன்னைக்கு வரைக்கும் உங்க சொங்கி தலைவன், சொறி பிடிச்ச தலைவன் விஜய் அவர்கள் வந்து பேசியிருப்பாரா அதை பத்தி? ஏதாவது ஒரு கருத்து, இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பு ஏற்கிறேன், மன வேதனை எனக்கு இன்னும் அடங்கல, அதனால நான் பொறுப்பு ஏற்கிறேன், ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அது மாறாக 3வது ஆண்டு விழாவில் வந்து இங்க உங்க தலைவர், கட்சி தலைவர் வந்து குத்தாட்டம் போடுறாரு. அது ஒரு ஆட்டத்தை பாத்தீங்களா? இப்படி ஒரு ஆட்டத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சொங்கி சொறி பிடிச்சவன் தான் இப்படி ஆடுவான், இப்படி ஒரு ஆட்டத்தை. இப்படி ஒரு ஆட்டம் விஜய் வந்து இப்படி ஒரு ஆட்டத்தை எங்கேயா பாத்துறீங்களா விஜயோட ஆட்டத்தை? அப்போ இப்படிப்பட்ட சொறி பிடிச்ச தலைவரை நீங்க தலையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து கருத்துக்காக, மக்களுக்காக, இந்த இயற்கைக்காக, எல்லா உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு கட்சியை சுமந்துக்கிட்டு அவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட மோதாதீங்க. அவங்க வந்து களத்துல மக்களோட தினம் தினம் சந்திச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவங்க வந்து போராடி அவங்க வந்து கட்சியை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட மோதி வம்பா மூக்க உடைச்சிட்டு போயிடாதீங்க தயவு செய்து. அதனால கருத்து, அவங்க ஒரு கருத்து வச்சா, ஒரு கேள்வி வச்சா பதில் கருத்தை நீங்க சொல்லுங்க. சொல்ல முடியலன்னா வாயை மூடிட்டு இருங்க. வம்பா வாயை கொடுத்து அதை புண்ணாக்கிட்டு போயிடறாங்க. இப்போ இனி வரக்கூடிய நடக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் போயிட்டு இப்படி ஏதாவது வம்பு பண்ணலாம், பிரச்சனைகளுக்கெல்லாம் சலசலப்பை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வாயை கொடுத்து அதை புண்ணாக்கிட்டு போயிடறாங்க சரியா. வெளுத்து விட்டுருவாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி மாதிரிலாம் நாம் தமிழர் கட்சி கிடையாது. அவங்க வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஏதோ சைலண்டா இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய வார்த்தை கட்டுப்பட்டு அவங்க ஏதோ சைலண்டா இருக்கிறாங்க சரியா. ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நம்ம வந்து அமைதியான நிலையில போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோட அவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் மோதி வம்பா மூக்க உடைச்சிட்டு போறாங்க. பார்த்து நடந்துடுங்கப்பா. தமிழக வெற்றி கழகம் ஓடுகாலி தலைவரை வச்சுக்கிட்டு இருக்கிற ரசிக குஞ்சிகளே, பார்த்து சூதானமா நடந்துடுங்க சரியா. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.